தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சந்தோஷமான ஒரு விடுதலை நாளாக அமையவிருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடும் இந்த நாளில் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும், வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு ஆலோசனை என்னவென்றால், விடியற் காலையில் கர்த்தர் நாம் அழைக்கும் பொழுது நம்மிடம் வந்து நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றாராம். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையில் நாம் அறிகின்ற ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், மரியாள் அதிகாலையில் கல்லறைக்கு சென்று நம்முடன் இருந்த, நமக்கு ஆறுதலாக இருந்த, இன்று நம்மை விட்டு பிரிந்து சென்ற அந்த இயேசுவை அன்பு கொண்டு பார்ப்பதற்காக அதிகாலையில் இருட்டோடு ஓடி சென்று அவரை கண்டடைகிறாள். பிரியமானவர்களே, இதை போன்றுதான் நாமும் அவரை காண வேண்டும், நம் விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அதிகாலையில் நாமும் இருட்டோடு எழுந்து காத்திருந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று தாவீது கூறுகின்றார். நாமும் ஆயத்தமாகி காத்திருந்து ஜெபித்தோம் என்றால், மரியாள் எப்படி இயேசுவை முதலில் கண்டறிந்து இப்பொழுது வரை வேதாகமத்தில் அவள் பெயர் நாம் பிரபலமாக இருக்கின்றது. நாம் மரியாளை அனைவருமே பாராட்டுகின்றோம். காரணம், உயிர்த்த இயேசுவை முதலில் சந்தித்தவள் அந்த மரியாள். அதே போன்று நாமும் அதிகாலை வேளையில் வெளுத்து காத்திருப்போம். மரியாளை போன்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய கிருபைகளையும் அதிகமாக பெற்று ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் நாமும் நம் சந்ததியும் அனுபவித்து, நாம் மட்டுமல்ல, எப்படி உயிர்த்தெழுந்த இயேசு உலக மக்கள் அனைவருக்கும் உலக இரட்சகராக இன்று பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாரோ, அதே போன்று நாமளும் பிறருக்கு பயன்பெறும் வகையில் வாழ்வோம் என்று மனதார வாழ்த்துகின்றேன். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, அதிகாலையில் மரியாள் கல்லறைக்கு வந்து உம்மை தரிசித்து உமது கிருபையை அவள் பயன்படுத்தி கொண்டாள். அப்பா, இன்று வரை அவளுடைய பெயர் பிரஸ்தாபமாக வேதாகமத்தில் காணப்படுகின்றது. அதே போன்று அப்பா, நாங்களும் அதிகாலையில் இருட்டோடே ஆயத்தமாகி உமது பாதத்தில் காத்திருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். அப்படி இருக்கும் பொழுது மரியாளை போன்று நாங்களும் எங்கள் சந்ததிகளும் உம்மை தரிசித்து உமக்கு பிரியமாக வாழ்ந்து ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீர் கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் இன்றிலிருந்து அதிகாலையில் மரியாளை போன்று இருட்டோடு எழுந்து மத பாதத்தில் காத்திருப்போம் என்று பிரதிக்கனை செய்கின்ற, உறுதி செய்கின்ற எங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஜனமாக இன்று பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று, பரிசுத்தமாகி விட்டோம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற எங்களை இறுதி வரை பரிசுத்தவான்களாக வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.